Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Fiboncci. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகிற வரலும் சைலண்ட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா மந்த்லி $399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட் அப்படின்னா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைக்கும். ப்ளஸ் என்னுடைய பர்சனல் வியூஸை இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது மாதிரி ட்ரா பண்ணி எந்தெந்த கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதாவது வியூஸ், என்னோடய வியூ வந்து ப்ரைஸ் வந்து இதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே பிரேக் ஆன என்ன ஆகும், ஸோ எந்த இடத்துல லெவல் அப்படின்னு சொல்லி என்னோடய பர்சனல் வியூ உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். அட் த சேம் டைம் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ் லாங்குவேஜ் யூ கேன் சப்ஸ்கிரைப் ஃபார் இங்கிலீஷ் லியோட்ரேட் 27. லிங்க் இஸ் கிவன் இன் பிலோ த டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து என்னுடைய யூடியூப்பில் லைவில் வர சொல்ல கேட்டிருந்தாங்க, சார் ஃபெபினோக்கினா என்ன, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபெபினோக்கி வீடியோ பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு வீடியோ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபெபினோக்கி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெபினோக்கி ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபெபினோக்கின்றவர் அப்போ கண்டுபிடிச்சது அவர் ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மேலேருந்து கீழே விழுந்தால் எந்த அளவுக்கு வந்து ரீட்ரெஸ்னால் பவுன்ஸ் பேக் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு அவர் கணிச்சிருக்கார் அவர். ஓகேங்களா, அது வந்து இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை, எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணாங்க அதை. ஓகேங்களா, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஃபெபினோக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் சொல்கிறது 1-2 நிறைய விஷயத்தில் அது அந்த உலகமே கிட்டத்தட்ட அப்படி தான் வருதுன்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஃபெபினோக்கின்றவர். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கலாம், ஒரு சில பேசிக் விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அது பாருங்கள், இந்த பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணிடுது. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரும். நம்ம இப்போ இது வந்து ஃபெபினோக்கி கேல்குலேஷன். ஓகேங்களா, இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். நானும் அதில் வந்து சர்ச் பண்ணி எடுத்து வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள், 0-1 கேல்குலேஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, 0-1 இருக்குது இல்லைங்களா, 0-1 இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த நம்பர் வரும், 1 வந்துச்சு இல்லைங்களா. அடுத்தது இந்த 1 + 1 சேர்த்தா 2 வரும். இந்த 1 இந்த 2 சேர்த்தா 3 வரும். இந்த 2 இந்த 3 சேர்த்தா 5 வரும். இந்த 3 5 8 5 8 13 8 13 21 13 21 34 21 34 55 34 55 89 55 89 144. இது மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 89 144 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபெபினோக்கியோட சீக்வன்ஸ். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். சார் இதெல்லாம் சொன்னீங்களே, எதுக்கும் ட்ரேடிங்க்கும் எப்படி சார் சம்மந்தம், இது ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்றீங்க இல்லையா. ஓகே, இன்னமும் பேசிக்காக பார்க்கலாம். அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய வால் செவர் இருக்குது, அந்த செவர் மேலே பால் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் வச்சுட்டு ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ். இது கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் அதிக ப்ளூ கலர், இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஹைட் அதை விட கொஞ்சம் கம்மி, இந்த ப்ரௌன் கலர் வந்து அதை விட சின்ன வால். ஓகேங்களா, 3 செப்பரேட் வால் வேரியேஷன் இருக்குது. ஓகே, இந்த பால் இங்கேருந்து விழுது. ஓகே, இந்த தரையில் விழுந்துட்டு எந்த அளவுக்கு பவுன்ஸ் வருது. ஓகேங்களா, பால் விழுது இல்லைங்களா, விழுந்துட்டு எந்த அளவுக்கு பவுன்ஸ் வருது, இந்த அளவுக்குங்களா, இல்லை இந்த அளவுக்கு பவுன்ஸ் வருதான். ஓகே, இந்த அளவுக்கு பவுன்ஸ் வந்துட்டு திரும்பவும் கீழே வரும். ஓகேங்களா, இந்த லெவலில் தான் நம்ம வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். 0.23 சொல்லுவாங்க, 0.38 அப்படின்னு சொல்லுவாங்க,
இந்த இடத்துல வந்து 0.5 சொல்லுவோம், 0.05 சொல்லுவாங்க. இந்த பக்கம் 0.063 லெவல் வரும். இந்த பக்கம் லெவல் போட்டுப்பாங்க. ஓகேங்களா, அது பார்க்கலாம், சாட்டில் பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். அதாவது ட்ரெண்டு நல்லா டவுனில் இருக்கும், ட்ரெண்டு டவுனில் இருக்கும். அங்கேருந்து ஸ்டாக்ஸ் கீழே விழுது, கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல திரும்புதா இல்லை இங்கே திரும்ப லெவல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த பால் வந்து மேலே பவுன்ஸ் ஆகுது. இந்த என்ன ஹைட்டுன்னு பாருங்கள். இந்த ஹைட்லேருந்து இந்த எந்த லெவலுக்கு ஹைட் போகுதுன்னு பாருங்கள். ஹைட் போய்ட்டு திரும்ப கீழே வரும். இது வந்து ஃபெபினாக்கி உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலாம், சாட்டில் கூட பார்க்கலாம் போயிட்டு. உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து அக்யூரேசியாக வேலை செய்யும் ஃபெபினாக்கி. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியாது, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அது இதை பேஸ் வச்சும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். நானும் அதை மதிக்கிறேன். எனக்கும் அதில் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த சின்ன வால் இருக்கட்டும். இந்த சின்ன லெவல் வால்க்கு ஏற்ற மாதிரி இதனுடைய பவுன்ஸ் இப்போ இங்கே கீழே விழுதுன்னா இதனுடைய லெவல் வந்து எது வரலும் போகும். இந்த லெவலாக இல்லை இந்த லெவலில் திரும்புமா இல்லை இந்த லெவல் திரும்புமா. ஆக்சுவலாக வந்து அது உண்மையிலே திரும்பும். இந்த லெவலில் வந்து கணக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் பால் வந்து எந்த லெவலுக்கு வந்து எது வரலும் வருது பவுன்ஸ் ஆட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் பால் போட சொல்ல சேம் அதே லெவல் வந்து திரும்பும். இது காமன் தான் இல்லைங்களா. இதே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோ நம்புறேன் நான். அதே மாதிரி இந்த லெவல் பாருங்கள், இது அதோட சின்ன லெவலில் இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுன்ஸ் வந்து இங்கே திரும்ப இல்லை இங்கே திரும்ப தெரியாது. 0.23 0.38 0.50 தெரியாது. ஆனால் திரும்ப சொல்ல மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆக முடியுமே தர அதுக்கு நான் முன்னாடியே இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னு என்ட்ரி முடியாது. ஏன்னா அதுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து 0.6 லெவல் இருக்கும், அங்கே லெவல் கூட போகும், திரும்பாமே போவோம். திரும்பிச்சுனா தான் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் அந்தளவுக்கு அதிகமாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. இதில் ஜென்ரலாக திரும்ப சொல்ல பண்ணால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி தான் இருக்கும். திரும்பத்துக்கு முன்னாடி பண்ணால் ஸ்டாப் லாஸ் அதிகமாக ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒரு சின்னதாக பேசிக் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே நம்ம சார்ட்டில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது முடிஞ்சிச்சா, இது ஓகே, இது கேன்சல் பண்ணிடுறேன். நான் 15 மினிட்ஸ் போயிடுறேன். ஏன்னா 15 மினிட்ஸில் நல்லா அக்யூரேஸாக ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. லாங் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பிரகாசமாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லெவலில் போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த சேனலில் நான் பேங்க் நிஃப்டிக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று எவ்வளோ அக்டோபர் 15 இல்லைங்களா, 15 மினிட்ஸ் ஆட்டு அக்டோபர் 15 இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்குது, ரன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே ஒரு டச் பண்ணுங்கள் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதனோட ஹை டச் பண்ணுங்கள் எந்த இடத்துல போதுன்னு சொல்லிட்டு. மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது லெவலாக இதுதான் ஹை. அதனுடைய லெவல் ஹைக்கு நல்லா அந்த டச் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரீட்டர்ஸ் லெவல் பாருங்கள். நேற்று மார்க்கெட் டவுன் ஆச்சு இல்லைங்களா, 0.382 அந்த லெவல் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இந்த பை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் திரும்புது இல்லைங்களா, மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஹோல்டிங் ஆகுதான்னு பாருங்கள். ஹோல்டிங் ஆனால் மட்டும்தான் ஓகே. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா நீங்கள் அது பார்க்கணும். ப்ரீவியஸ் சப்போர்ட் எந்த இதில் இந்த ரேஷன்ஸ் ஓகே, இது ஒரு சப்போர்ட் கிடைச்சிது உங்களுக்கு. செகண்ட் அப்போ நீங்கள் ட்ரா பண்ண சொல்லும். இந்த ஃபெபினாக்கி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபெபினாக்கி யூஸ் பண்ணுறதுக்குன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ப்ராஃபிட்டபிள் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஃபெபினாக்கி வந்து டூல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சில டைமில் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒரு சில டைமில் ஜென்ரலாக எப்பவும் ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் இப்படி மேலே போகுதுங்களா, அப்போ கீழேருந்து மேலே போய்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகே, எப்போ நம்ம ட்ரெண்டு திரும்பிச்சு எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுனா 0.61 லெவல் எப்போ பிரேக் ஆகிட்டு கீழே வருது இல்லைங்களா. இது பாருங்கள், இந்த 0.06 லெவல், இது 0.61 லெவல், 0.61 லெவல் எப்போ பிரேக் ஆகிட்டு சஸ்டென் இந்த இடத்துல தாங்க முடியாமல் கீழே வந்துடுதோ அப்போ வந்து ஓகே, நம்ம அவேர்னஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ட்ரெண்டு டவுனை பற்றி டவுன் டைமில் வர ட்ரேடிங் பற்றி யோசனை பண்ணலாம். அது வரையிலும் நீங்கள் எந்த லெவல் எப்போ டச் பண்ணிவிட்டு மேலே போதோ அதெல்லாம் வந்து பையிங்கான சினாரியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ புரிஞ்சிருக்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெபினாக்கினா என்ன, ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன. ரீட்ரேஸ்மெண்ட்னா எது வரல வந்து ரிட்டர்ன் வந்து மேலே போகும், புல் பேக் ஆகிட்டு மேலே போகுன்றத நம்ம ஈஸியாக இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு ஸ்டாக்ஸ்லையும் பார்க்கலாம், நம்ம நிஃப்டிலையும் பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி அங்கே நேற்று ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் மேலே டச் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள் எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குது. எக்ஸாக்ட்லி 0.618 0.618. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போட்டிங்களா, ஒரு ஸ்டாக்ஸில் போட்டிங்களா, மெயின் வந்து இன்னொன்று சொல்லிட்டோமே, இது வந்து ஃபஸ்ட்டு லாங் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். டே சார்ட், 15 மினிட்ஸ், 1 ஹவர் சார்ட், இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பையோ சேலோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் நல்லா சேஃபான இடமானு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.